வயஸ்டன் டெக்னாலஜி அதில் 8 நவீன கால்நடை வளர்ப்புன்ற பாடப்பிறப்பு பிள்ளைகள் புரோய்லர் கோழி இறைச்சி உற்பத்தி படிமுறை பார்க்க போகிறோம். புரோய்லர் கோழின்னா என்னென்ன செஞ்சுக்கணும் பிள்ளைகள்? இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்ற 42 நாள் அல்லது அதிலும் குறைவான காலப்பகுதியில் சந்தைக்கு அனுப்பப்படுகின்ற கலப்பின வகை கோழிகள் புரோய்லர் கோழி எனப்படும். சரியா பிள்ளை? ரைட். அதுக்கு பிறகு பிள்ளை இந்த புரோய்லர் கோழி இறைச்சியின் முக்கியத்துவம் வேண்டாம். இந்த புரோய்லர் கோழி இறைச்சியான முக்கியத்துவம்னு பார்த்தோம்னா சுகாதார பாதுகாப்பு தன்மையிலே ஒழுங்கான முறையாக காணப்படுகின்றது. அதோட உயர் போஷணைத்தன்மை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. உயர் போஷணைத்தன்மை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. அதோட விற்பனைகளிலும் போது அது லாபத்தை இட்டுக்கொள்ளக்கூடிய முறையிலையும் இந்த புரோய்லர் கோழி இறைச்சி உற்பத்தி காணப்படுகின்றது. இது புரோய்லர் கோழி இறைச்சி உற்பத்தியின் முக்கியத்துவமாக கருதப்படும். அடுத்த விஷயம், புரோய்லர் கோழி இறைச்சியின் தரம் தீர்மானிக்கப்படுகின்ற காரணிகள் என்று பார்த்தா சின்ன ஒரு விஷயம். அதை தரம் தீர்மானிக்கப்படுற காரணி என்று பார்த்தா கோழி கொல்லப்படும் விதம், கோழி கொண்டு செல்கிற முறை, கோழியை கையாளுற விதம், கோழிகளின் தலைமுறை உரிமை காரணிகளாமே. ரைட். அடுத்தது நாம் பார்ப்போம் கோழி இறைச்சி படிமுறையில் பார்ப்போம். புரோய்லர் கோழி உற்பத்தி இறைச்சி படிமுறையை பார்ப்போம். முதலாவது கோழிகளுக்கு உணவு ஒழுங்கை நிறுத்தல். 2வது கோழிகளை சரியாக கையாளுதல். 3வது கோழிகளை சரியாக கொண்டு செல்லல். கொள்வதற்கு முந்தைய பரிசோதனை. கோழிகளை அசையாவாறு நிறுத்தி வைத்தல். நினைவிழக்கச் செய்தலும் கழுத்தை அறுத்தலும் சுடுநீரில் அமிழ்த்தல் இறகு நீக்கல் உடல் உறுப்புகளை நீக்கல் கழுவுதல் கொண்ட பின்னர் பரிசோதனை ஆழ்குளிரூட்டு பொதியுடல் களஞ்சியப்படுத்து உலகமாக மேம்புள்ளது. ரைட். புரோய்லர் கோழி இறைச்சி உற்பத்தியில் முதலாவது படிமுறை கோழிகளுக்கு உணவு வழங்கை நிறுத்தல். அது நிறுத்துகிற பிள்ளைகள் 8 தொடக்கம் 24 மணி நேரத்துக்கு உணவு வழங்கை நிறுத்தணும். அப்படியே காரணம் என்று பார்த்தோம்னா பிள்ளை உணவு வீண்பிரியமாக இழிவாது உணவுக்கான செலவை நம்ம குறைத்துக்கலாம். அடுத்த இறைச்சியை நம்ம பதப்படுத்தலில் கண்டப்பை வறுமையாக காரணமாக துணை தொற்று ஏற்படுறதை தவிர்த்து கொள்ளலாம், இழிவுபடுத்திக் கொள்ளலாம். ரைட். புரோய்லர் கோழி இறைச்சி உற்பத்தி படிமுறை 2வது படிமுறை கோழிகளை கையாளுதல் முறை. கோழிகளை சரியாக கையாளுதல். கோழிகளை கால்களில் பிடிப்பதன் மூலம் அந்த தகர்ப்பை குறைத்து கொள்ளலாம். இறக்கையில் பிடித்து கொள்கிற நடைமுறையில் கோழிகள் திணறுவதனால் அந்த இறைச்சியின் தரம் பாதிப்படையும். அப்போ தகைப்பை குறைக்கிறதுக்கு பிள்ளை அப்போ அது முதலாவது விஷயம் பார்த்தோம். அது கோழிகளை சரியாக கொண்டு செல்லும். இப்போ கொண்டு செல்லும் போது இரவில் அல்லது காலை வேளையில் கொண்டு செல்லணும் பிள்ளை. அப்படி கொண்டு செல்றனால சூரிய வெப்பம் காரணமாக ஏற்படுற தகப்பை கோழிகளிலிருந்து பாதுகாக்கணும். கொண்டு செல்லும்போது கம்பி வலை சட்டகம் ரப்பர் கம்பி வலை தட்டுக்களால் கொண்டு செல்லுவோம். சரியா கோழிகளை? அப்போ கோழிகளை சரியாக கொண்டு செல்லல் சின்ன ஒரு விஷயம். ரைட். அதிகாலை வேலை இல்லை இரவு வேலையில் கொண்டு செல்லும் ஒழுங்கான முறையில். அடுத்தது பாருங்க கொல்வதற்கு முந்தைய பரிசோதனை. கொல்வதற்கு முந்தைய பரிசோதனை விலங்கு வைத்தியரால் அல்லது விலங்கு வைத்தியர் அல்லது விலங்கு சார்ந்த நோய் தெரியக்கூடிய ஒரு நபரால் கோழிகளை பரிசோதித்து நோய் ஏற்பட்ட கோழிகள் நிராகரிப்பேன். சரியா உள்ளே? அவ்வளோதான். ரைட். புரோய்லர் கோழி இறைச்சி உற்பத்தி படிமுறை 5வது பாருங்க உள்ளே கோழிகளை அசையாதவாறு நிறுத்தி வைத்தல். கோழிகளை அசையாதவாறு நிறுத்தி வைத்தல் உள்ளே ஏனென்றால் கொல்வதையும் குருதி வெளியேற்றுவதையும் இலகுபடுத்துவதற்காக தான் நம்ம அசையாதவாறு நிறுத்தி வைக்கும். இதற்காக கால் விலங்கு அல்லது சட்டகம் மற்றும் குருதி வெளியேற்றும் போன்றது பயன்படுத்தும். நம்ம கோழிகளை அசையாதவாறு நிறுத்தி வைக்கிறது கொல்வதையும் குருதி வெளியேற்றம் இலகுபடுத்துறது தமிழில் இதை பயன்படுத்துகிற நாடி கால் விலங்கு சட்டகங்களை பயன்படுத்துகிற நாடி அதை விட நம்ம அசையாதவாறு நிறுத்தி வைக்கணும். குருதி வெளியேற்றல் இலகுபடுத்துவதற்கு குருதி வெளியேற்றும் கொம்பு பயன்படுத்தப்படும். சரி. ரைட். சின்ன ஒரு விஷயம் அந்த இதுக்குள்ளேயே. அடுத்தது நினைவிழக்கச் செய்தலும் கழுத்தை அறுத்தல். நினைவிழக்கச் செய்தலும் கழுத்தை அறுத்தல் கலல் முறையின்றி மின் உபகரணம் ஒன்றின் மூலம்
மின் உபகரணம் ஒன்றின் மூலம் நினைவிழக்க செய்த நாடி கோழிகள் அங்கே நினைவிழக்க செய்த பின்னர் களத்தை இருக்கிற நாடி அவங்களுக்கு அந்த களத்தை இருக்கிற அந்த வலியல் கூட இனம் காண முடியாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் மின் உபகரணம் மூலம் நினைவிழக்க செய்த கடல் முறையின்றி. சரியா? ரைட். அடுத்த விஷயம் சுடுநீரில் அமிழ்த்து. அப்போ கோழிகளை 51 பாசி தொடக்கம் 59 பாசி வரை நம்ம சுடுநீரில் அமிழ்த்தணும். அதுக்கான காலம் 30 தொடக்கம் 120 செகண்ட்களாக காணும். அது ஏண்டா அடுத்த படிமுறை இறகு நீக்கலை இலகுவாக்குவதற்காக நம்ம 30 தொடக்கம் 120 செகண்ட் காலங்களில் நீரில் கொதி நீரில் அமிழ்த்தோம். சரியா? சுடுநீரில் அமிழ்த்தோம். ரைட். இறகு நீக்கல் பிள்ளைகள். இறகு நீக்கல் 8வது படிமுறை. இறகு நீக்கும் பொறிகளை பயன்படுத்தி இறகு நீக்கும். ஊசிறகுகளை நீக்குவதற்கு பிள்ளை வாய்ச்சூ பயன்படுத்துவோம். சரியா? சுடுநீரில் அமிழ்த்திய பிறகு இறகுகளை நீக்கிறது இலகுவாக இருக்கும். இறகுகளை நீக்கின பிறகு ஊசிறகுகளை நீக்கிறது வாய்ச்சூ பயன்படுத்துவோம். சரியா? ரைட். உடல் அக உறுப்புகளை நீக்க தலை கால் வெட்டிய பின்னர் நெய்ச்சுரப்பி போன்றவற்றை நீக்கணும். அவ்வளோவற்றை நம்ம நீக்கும். தலை கால் வெட்டிய பின்னர் நெய்ச்சுரப்பி போன்றவற்றை நீக்கும். வெட்டி நீக்குவோம். ஏனைய இதயம் ஈரல் போன்ற பகுதிகளெலாம் நம்ம பயன்படுத்துறதுக்கூடிய எடுக்கக்கூடிய வகையில் எடுக்கலாம். சரியா? ரைட். அப்போ உடல் அக உறுப்புகளை நீக்கிறதுக்கு சின்ன ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளுங்க. ரைட். அடுத்து 10வது படிமுறை பார்ப்போம். கழுவுதல். உடல் அக உறுப்புகளை சுத்தமான நீரில் நன்கு கழுவணும். சுத்தமான நீரில் நன்கு கழுவணும். அப்போ அது சின்ன ஒரு விஷயம். கழுவுதலுக்குள்ள அவ்வளோ விஷயம் தான் மறப்போகுது. உடல் அக உறுப்புகளை நம்ம அப்புறம் சுத்தமான நீரில் நன்கு கழுவும். சரியா? ரைட். அப்போ சின்ன ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. அடுத்தது மரணத்தின் பின்னரான பரிசோதனை ஏண்டா விலங்கு வைத்தியர் அல்லது அது சார்ந்த அறிவுள்ள ஒரு நபரான மரணத்தின் பின்னர் இறைச்சிகள் நம்ம என்ன செய்யணும்? பரிசோதனை செஞ்சு நோய் ஏற்பட்டது, அந்த நுண்ணை தொற்று ஏற்பட்டது நம்ம என்ன செய்யலாம்? அதை தவிர்த்து கொள்ளலாம், அந்த நிராகரித்து கொள்ளலாம் அந்த இறைச்சிகளை. அதுக்கு பின்னர் ரைட். படிமுறை 12 ஆழ்குளிரூட்டல். ஆழ்குளிரூட்டல் புறப்பட்ட இறைச்சி சுத்தமான நீரில் கழுவின பிறகு சுத்தமான நீரில் கழுவி 2.2 பாசி வெப்ப நீரில் பனிக்கட்டியில் 15 நிமிடம் நம்ம அமிழ்த்தி வைக்கணும். இப்போ சுத்தமான நீரில் கழுவின பின்னர் 2.2 பாசி வெப்பநிலையில் உள்ள பனிக்கட்டியில் 15 நிமிடம் அமிழ்த்தி வைக்கணும். அவளுக்கு பிறகு அடுத்தது பொதியிடலை பாருங்கள். சந்தைக்கு நம்ம அனுப்பப்படுகின்ற வடிவங்களில் அதுக்கு ஏற்றால் போல் அதில் வகைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொதியிடுறோம். அவ்வளோதான். சின்ன ஒரு விஷயம் பொதியிடலுக்குள்ள சந்தைக்கு ஏற்ற வடிவங்களில் நம்ம பொதியிட்டா சரி. அடுத்தது களஞ்சியப்படுத்தண்டா நம்ம புறப்பட்ட அன்றைய நாளில் உற்பத்தி செய்யப்பட்ட கோழி இறைச்சிகளை நம்ம விற்பனை செஞ்சு கொள்ளலாம். அதிலும் கூடுதலான நாட்களுக்கு நம்ம நீண்ட நாட்களுக்கு வச்சு கொள்ளணுமெண்டா திடீர் குளிரூட்டலில் நீண்ட நாட்களில் ஆள் குளிரூட்டல் அல்லது திடீர் குளிரூட்டல் முறையில் நம்ம திடீர் குளிரூட்டல் முறையில் நம்ம வச்சுக்கொள்கிற நாடி நம்ம நீண்ட நாட்கள் வச்சுக்கொள்ளலாம். ரைட். அப்போ புரோய்லர் கோழி இறைச்சி உற்பத்தி படிமுறையில் நம்ம பார்த்த விஷயங்கள் இவ்வளவுதான்.